Hey friends, welcome to Madhunavin Vlog channel. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட ஒரு வீக்கெண்ட் vlog தான் நான் இன்றைக்கி உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ஊருக்கு வரதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ தான். ஸோ நான் வந்து எடிட் பண்ணி ஷேர் பண்ணோம் அப்படின்னு வந்து நினைப்பேன். ஆனால் இந்த வீடியோ மட்டும் என்னால் வந்து எடிட் பண்ணி ஷேர் பண்ணவே முடியல. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கங்காட்டி இந்த டைம் யூஸ் பண்ணி நான் இதை வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தான் வந்து போட்டிருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஒரு சண்டே அன்னைக்கு ஈவினிங் டைமில் இருந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணது தான். ஈவினிங் வெளியில் போகலாம் அப்படின்னு வந்து கிளம்பினோம். அப்போ வந்து நவீனோட ஃப்ரெண்ட்ஸ் 2 அண்ணாங்க இருக்காங்க. ஸோ அவங்களே வந்து பிக்கப் பண்ணிட்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அவங்க வந்ததுக்கப்புறம் அப்படியே வந்து கிளம்பியாச்சு. ஸோ கிளம்பி பாதி தூரம் வரும்போது பார்த்திங்கன்னா நல்லா வந்து வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு. திடீர்னு வந்து பயங்கரமாக வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா புத்ரஜயா போகலாம் அப்படின்னு தான் வந்து கிளம்பி போயிட்டுருக்கோம். ஸோ இங்கே கேஎல்லேருந்து ஸ்டார்ட் ஆகும்போதே பயங்கரமான மழை. எங்கே புத்ரஜயா போனால் வந்து மழையாக இருக்குமோ, நம்ம வந்து எதுவுமே வந்து பார்க்க முடியாதோ அப்படின்னு தான் வந்து யோசிச்சுட்டு போனோம். ஆனால் அங்கே தான் வந்து பயங்கரமாக மழை. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு துளி கூட வந்து மழையே இல்லை. நல்லா வந்து இன்னுமே வந்து வெயிலாக தான் இருக்குது. ஸோ இதுதான் வந்து அந்த புத்ரஜயாவோட பிரிட்ஜு. இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு பிரிட்ஜ் அப்படின்னே வந்து சொல்லலாம். நிறைய தமிழ் மூவிஸில் இந்த பிளேசஸ் வந்து காமிச்சிருப்பாங்க. எனக்கு சிலதெல்லாம் தான் வந்து நோட் பண்ணியிருக்கேன். அதுதான் ஞாபகம் இருக்குது. வேங்கை படத்தில் வந்து காலங்காத்தால சாங் இருக்கு இல்லையா, ஸோ அந்த சாங் வந்து இந்த இடத்துல வந்து ஷூட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் குருவி மூவியில் வந்து ஹாப்பி நியூ இயர் சாங் இருக்கும்ல, ஸோ அந்த சாங்கில் ஒரு சின்ன ஒரு கிளிப் மட்டும் இந்த இடத்துல வந்து எடுத்திருப்பாங்க. அப்புறம் முக்கியமாக இருமுகன் படத்தில் வந்து ஒரு ஸ்டண்ட் சீன் வந்து இருக்கும். ஸோ அதுவுமே வந்து இந்த இடத்துல தான் வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ இன்னும் நிறைய இருக்குது, எனக்கு இவ்வளோ தான் வந்து தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால் எக்ஸாம்பிளுக்கு நான் இது மட்டும் வந்து சொல்கிறேன். ஸோ அந்தளவுக்கு இந்த இடம் வந்து ரொம்பவே வந்து ஃபேமஸ் அப்படின்னு சொல்லலாம். நாங்கள் இங்கே வரும்போது பார்த்திங்கன்னா ஃப்ளோரியா 2024 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் தான், அதாவது ஃப்ளவர் ஷோ மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் தான் வந்து நடத்திட்டு இருந்தாங்க. ஸோ அங்கே போகலாம் அப்படின்னு வந்து யோசித்தோம். பட் சம் ரீசன்ஸ்னால அங்கே வந்து போக முடியல. ஸோ ஏன் வந்து நாங்கள் அங்கே போகல அப்படிங்கிற ரீசன் எல்லாமே நான் வந்து வீடியோக்குள்ளே போக போக சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இப்போ எங்கே இருக்கோம், எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்துடலாம். ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா புத்ரஜயா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதில் வந்து ராயல் ஃப்ளோரிடா புத்ரஜயா அப்படிங்கிற ஒரு பிளேஸ் தான் இது. ஸோ இது வந்து ஒரு ஃபேமிலி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பரான பிளேஸ் அப்படின்னே வந்து சொல்லலாம். எல்லாருமே இந்த வீக்கெண்ட் சாட்டர்டே சண்டேஸில், முக்கியமாக சாட்டர்டே சண்டேஸில் ஃபேமிலியாக வந்து இந்த இடத்துல வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ மெயினாக வந்து கிட்ஸ் வந்து விளையாடுறதுக்கு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நம்ம வந்து சைக்கிளிங் பண்ணுறதுக்கு, போட்டிங்கு, ரெஸ்டாரண்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாமே வந்து இங்கே இருக்குது. ஸோ ஒரு ஈவினிங் வந்து சூப்பராக வந்து நம்ம இங்கே வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 3 o'clock 4 o'clock வந்து கிளம்பணும். இங்கே ரீச் ஆகும்போது வந்து ஒரு 6 o'clock ஆயிடுச்சு. ஏன்னா வந்து நல்லா ஹெவி ரெயின், அதனால அங்கே வந்து பயங்கரமாக டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு. சரி, இங்கே வந்தோடனேயுமே வந்து ரெஸ்டாரண்ட் தான் வந்து ஃபஸ்ட்டு கண்ணில் பட்டுச்சு. சரி போய் அங்கே வந்து ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் ஏதாவது வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு தான் வந்து போனோம். பட் ஆனால் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஒரு நான்வெஜ் மாதிரி தான் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து வெஜிடேரியன், நான் ஏதாவது சாப்பிட்ற மாதிரி அங்கே எதுவும் வந்து செட் ஆகலை. ஸோ நான் எதுவுமே வந்து அங்கே வந்து சாப்பிட்ல. ஸோ நவீனும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் வந்து அந்த இடத்துல வந்து சாப்பிட்டாங்க. பட் ஆனால் அந்த பிளேஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அப்படியே வந்து நல்லா ஒரு க்ரீனிஷாக அண்ட் ரொம்ப வந்து சைலண்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. அந்த இடம் பார்க்குறதுக்கு வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ அவங்க எல்லோரும் வந்து அவங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு இருந்தாங்க. நானும் தாரிகாவும் வந்து எப்பவும் போல் வந்து விளையாடுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ நாங்கள் 2 பேரும் வந்து விளையாடிட்டு இருந்தோம். அப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு பூனை வந்துச்சு. அதை பார்த்தோன்னே வந்து நவீனை கூட்டிகிட்டு போய் பூனை பூனை அப்படின்னு வந்து காமிச்சிட்டு இருந்தா. நல்லா இருக்கு. ஃபோட்டோ எடுக்கிற பார்த்தோன்னே அந்த பூனையும் அழகாக வந்து போஸ் கொடுத்துட்டு இருந்துச்சு. ஃபோட்டோ எடுத்து முடித்தோடனே அது வந்து குடுகுடுன்னு ஓடிடுச்சு. அந்த பூனையை பார்த்துட்டு இவ்வளோ வந்து பின்னாடியே வந்து போயிட்டு இருந்தா. ஆனால் அந்த பூனை அதுக்கப்புறம் வந்து அவள் கண்ணிலே வந்து படல. பட் ஆனால் அந்த இடத்துல நிறைய பூனை இருந்துச்சு. அதை வந்து பார்த்துட்டே வந்து விளையாடிட்டு இருந்தா. அப்போ கரெக்டாக எங்கள் டேபிள் கிட்ட ஒரு 2 குட்டி குழந்தைங்க வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. அவங்கள பார்த்தோன்னே இவள் போய் அவங்கக்கிட்ட வந்து சேர்ந்து விளையாடிட்டு இருந்தா. அவங்களும் வந்து இவ கூட ஜாலியாக வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. ஒரு 15 to 20 minutes நல்லா வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க கிளம்பினோன்னையும் மேடம்க்கு வந்து கொஞ்சம் வந்து சேடான மாதிரி ஆகிட்டா. அதுக்கப்புறம் அவளை வந்து நார்மல் பண்ணுறதுக்கு அங்கே பக்கத்தில் வந்து பூச்செடியெல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பூனைக்குட்டியெல்லாம் வந்து காமிச்சு அப்படியே அவளை வந்து சமாதானப்படுத்தியாச்சு.
ஸோ அவங்களுக்கு வந்து ஃபுட்டு வந்துச்சு. அவங்க அங்க வந்து சாப்பிட்டுருந்தாங்க. சரி அதுக்குள்ள நம்ம வந்து சும்மா ஒரு வாக்கிங் மாதிரி வந்து போயிட்டு வந்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நானும் தாரிகாவும் ஒரு சின்ன வாக்கிங் மாரி வந்து போனோம். சரி அங்க அந்த ஃப்ளோரியா அந்த ஃப்ளவர் ஷோ எப்படி இருக்குன்னு சும்மா பார்த்துட்டு வரலாம். எங்க இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு வந்து போனோம். பட் ஆனா வந்து நாங்க ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து நடந்து போயிருப்போம். எங்கேயுமே அந்த மாதிரி இந்த ஈவெண்ட் வந்து நடக்கிற மாரியே தெரியல. சரின்னு டக்குன்னு திரும்பி வந்து நாங்க வந்து சொன்னோம். இந்த மாரி எங்கேயுமே வந்து ஈவெண்ட் நடக்கிற மாரி இல்ல அப்படின்னுகாட்டி, அந்த ரெஸ்டாரண்ட்லேயே வந்து கேட்டு பார்த்தோம். இங்க எங்க வந்து அந்த ஃப்ளோரியா ஈவெண்ட் நடக்குது அப்படின்னு கேட்டங்காட்டி, அது வந்து இங்கே இல்ல. அது இன்னும் கொஞ்சம் தூரம் வந்து போணும். அந்த சைட் போணும் அப்படின்னு சொல்ட்டாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்து ட்ராவல் பண்ணுற மாரி இருக்கு. ஆல்ரெடி இது வந்து ஈவினிங் ஒரு 6:00 ஆயிருச்சு. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பயங்கரமான டிராஃபிக் இருக்கும். ஸோ நம்ம கிளம்பி போய் டிராஃபிக்லலாம் மாட்டி போகிறதுக்கே வந்து ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலே ஆயிரும். ஸோ நல்லா வந்து இருட்டுற டைமில் ஃப்ளவர் ஷோ போய் பார்த்தோம்னா, நமக்கு வந்து எதுவுமே வந்து தெரியாது. நல்லா பார்த்த மாதிரியே இருக்காது. டக்குன்னு வர மாரி இருக்கும். அண்ட் லைட்ஸ் எல்லாமே வந்து ஆன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு மாரி நல்லாவே வந்து பார்த்த மாரி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பிளானைவே வந்து கேன்சல் பண்ணிவிட்டு, சரி இங்கே பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டோம். ஆக்சுவலாக என்னென்னா, அந்த ஒரு 3 டேஸ் மட்டும்தான் அந்த ஃப்ளோரியா அதாவது அந்த ஃப்ளவர் ஷோ வந்து போட்டிருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து லாஸ்ட் டே. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது வந்து இருக்காது. அதனால தான் இன்றைக்கி வந்து பார்க்கலாம் அப்படின்னு வந்தோம். பட் ஆனால் வந்து எங்களால் வந்து பார்க்க முடியல. சரி ஓகே நெக்ஸ்ட் இயர் போட்டால் கண்டிப்பாக வந்து வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இந்த இடத்த வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு பெரிய பால் மாதிரி வந்து வச்சுருந்தாங்க. அதில் பார்த்தோன்னே வந்து அவள் பால் அப்படின்னு சொல்லிட்டு அது கூட வந்து ஜாலியாக வந்து விளையாடிட்டு இருந்தா. அவின்னு பார்த்தீங்கன்னா, அவள எப்படியாவது இந்த இடத்துல ஒரு உட்கார வச்சு ஒரு ஃபோட்டோ வந்து எடுத்துடணும் அப்படின்னு வந்து ரொம்ப ட்ரை பண்ணா. பட் ஆனால் வந்து கடைசி வரைக்கும் அவள் வச்சு ஒரு ஃபோட்டோ கூட அந்த இடத்துல வந்து எடுக்கல. நான் தான் வந்து இந்த வீடியோ வந்து எடுத்திருக்கேன். ஒரு போஸ் கூட அவளை வச்சு ஒரு நல்ல ஃபோட்டோவே வந்து எடுக்க முடியாது. நம்ம வந்து ஃபோனை காமிச்சோம் அப்படின்னா தான் அவள் வந்து ரொம்ப அப்படியே வந்து டான்ஸ் ஆடிட்டு அந்த மாதிரி வந்து நிற்கவே மாட்டா. அது என்னன்னே தெரில. அது வரைக்கும் அமைதியாக இருப்பாள். நாங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே தான் அவள் அந்த இடத்துல வந்து நிற்கவே மாட்டாள். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப நேரம் ட்ரை பண்ணோம். நான் ஏறி உட்காந்து அவளை ஏற்றி விட்டு அந்த மாதிரி என்னென்னமோ பண்ணி பார்த்தோம். பட் ஆனால் ஒரு ஃபோட்டோ கூட வந்து கரெக்டாக வந்து வரவே இல்லை. அதுக்கப்புறம் போக முடியாது அப்படிங்கிற கண்டிஷனில் தான் நாங்கள் இறங்கி சரி வா அந்த சைட் போய் தண்ணி பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து கூட்டிகிட்டு வந்துட்டோம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இந்த புத்ரஜயா அந்த லேக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த ரைட் சைடும் ஒரு பிரிட்ஜ் இருக்கும். அதே மாதிரி லெஃப்ட் சைடு வந்து நம்ம வந்த இடம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த பிரிட்ஜும் இருக்கும். இந்த சைட் பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து அந்த சன் செட் ஆகிற டைமில் அந்த பிரிட்ஜ் கிட்ட வந்து ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம போட்டிங் போகலாம். அதே மாதிரி வந்து க்ரூஸ் எல்லாமே வந்து இருக்குது. வேணும்னா நம்ம வந்து போய்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக வந்து க்ரூஸ் வந்து போகலாம் அப்படின்னு தான் வந்து நினச்சோம். பட் ஆனால் இந்த இடத்துல வந்து நம்ம வந்து டிக்கெட் வாங்கி வந்து போக முடியாது. ஸோ அது வந்து இன்னொரு ஆப்போசிட் சைடில் நாங்கள் ஆக்சுவலாக வந்து ஒரு டைம் வந்து சைக்கிளிங் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அந்த இடத்துல போனால் தான் வந்து க்ரூஸில் வந்து போக முடியும். ஸோ இங்கேருந்து வந்து போக முடியாது அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பிரிட்ஜ் கிட்ட வந்து க்ரூஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ பார்க்குறதுக்கே வந்து நல்லாயிருக்கு. அந்த பிரிட்ஜ் கடியில் அந்த சன்செட் டைமில் அந்த க்ரூஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக அப்படியே வந்து அழகாக வந்து போயிட்டுருக்கு. ஸோ கொஞ்ச நேரம் அங்கேயே உட்காந்து அந்த க்ரூஸு, போட்டெல்லாம் வந்து போகிறத பார்த்துட்டு அப்படியே ஜாலியாக வந்து விளையாடிட்டு இருந்தோம். அப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் சரி வேறு என்னெல்லாம் இங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தோம். அப்போ பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து புத்ரஜயா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா லைட்டிங்கோட பிரைட்டாக வந்து கலரில் வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ட்ரீக்கும் அந்த முன்னாடி என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா அப்போ வந்து லைட்லாம் வந்து போட்டாங்க. ஸோ பார்க்குறதுக்கே வந்து சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி இருக்குது. அந்த இடத்துல நிறைய பேர் வந்து போயிட்டுருந்தாங்க. சரி அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு நான் வந்து போனோம். ஸோ போகிறதுக்கு முன்னாடியே அந்த என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. நல்லா ஃபோட்டோ ஷூட்டுக்கு அதுக்கெல்லாம் வந்து சூப்பராக வந்து இருந்துச்சு. நல்லா ஒரு கர்வ் மாதிரி இருந்துச்சு. அங்கே முன்னாடி நல்லா ஒரு லைட்டிங் அதே மாதிரி நிறையா வந்து ஃப்ளவர்ஸ்லாம் வந்து வச்சுருக்கிற மாதிரி சூப்பராக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நானும் பாப்பாவும் வந்து நின்று நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் வந்து எடுத்தோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து தாரிகா வச்சு தான் வந்து எடுக்கலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணோம். பட் ஆனால் அவள் வந்து எப்பவும் போல் அந்த இடத்துல வந்து நிற்கவே இல்லை. அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் நான் வந்து போஸ் கொடுத்து நான் வந்து ஃபோட்டோஸ் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ என்னை பார்த்தா அவள் உட்காந்து அவள் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தா. சரி அப்படியாவது வந்து உட்காரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை நிற்க வச்சு அப்படியே வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் இதெல்லாமே வந்து எடுத்தோம். அப்புறம் அப்படியே வந்து உள்ளே போய் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து போனோம். ஸோ நல்லா வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து இருட்டுற டைம் ஆயிடுச்சு. அதனால ஃபுல்லாக வந்து லைட்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ உள்ளே போகும்போதே எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா லைட்ஸ், அதாவது ஒவ்வொரு செடிக்கு அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது வந்து ஏதோ சைனீஸ் டெம்பிள் அதுக்கு ரிலேட்டடான மாதிரி இருக்குது. ஏன்னா அங்கே ஃபுல்லாகவே வந்து அந்த ரெட் கலர் லைட் மாதிரி போட்டிருந்தாங்க. அப்புறம் அங்கே பக்கத்தில் ஒரு பில்டிங் பார்த்திங்கன்னா ரெட் கலரில் இருக்குது. அதுக்குள்ளேயே வந்து ரெட் கலர் லைட்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே வந்து சைனீஸோடதில் தான் வந்து ரெட் கலர் வந்து இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து சொல்கிறேன். பட் ஆனால் இது என்ன டெம்பிளா என்னன்னு எனக்கு கரெக்டாக வந்து தெரியலை. நாங்கள் வந்து ஜஸ்ட் அங்கே என்ன இருக்குது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக அது கோயிலா என்னென்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் ஃபால் மாதிரி ஒரு ஃபவுண்டெயின் மாதிரி வந்து செட் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல எல்லோரும் வராங்க. அப்புறம் அந்த ரெட் கலர் பில்டிங் கிட்டே போய் நின்று ஃபோட்டோஸ் வந்து எடுக்கிறாங்க. ஸோ இங்கே ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து செடி மாதிரி இருக்குது. ஒரு சைனீஸ் டெம்பிள் அந்த ஃபீல்டில் தான் வந்து இருக்குது. பட் ஆனால் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஒரு லைட் செட்டிங்ஸில் வந்து அந்த ரெட் கலரில் பார்க்குறதுக்கே வந்து சூப்பராக இருந்துச்சு இந்த இடம். எல்லாருமே அந்த ரெட் கலர் அந்த பில்டிங் கிட்ட வந்து போய் பார்த்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் அங்கே என்ன இருக்குது அப்படின்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு தான் வந்து போனோம். ஸோ போகிற வழியில் பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து லைட்டிங்ஸு, அங்கங்கே வந்து இந்த பாண்டா பொம்மை அந்த மாதிரிலாம் வந்து அழகாக வந்து வச்சுருந்தாங்க. அந்த போகிற வழி எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. ஃபுல்லாக வந்து அந்த காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் வந்து இருந்துச்சு. நடந்து வரும்போது பார்த்துருப்பீங்க, ஃபுல்லாக வந்து காட்டுக்குள்ளே இருக்க மாதிரி ஒரு ஃபீலில் வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ வெளியிலலாமே பார்த்திங்கன்னா அந்த பார்க் மாதிரி இருக்குது. ஆனால் இந்த இடத்துல மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு காட்டுக்குள்ளே ஒரு கோயிலுக்கு வந்த மாதிரி அந்த மாதிரி தான் வந்து ஃபீலு. ஸோ இந்த இடத்துல ஒரு பில்டிங் மாதிரி இருக்குது. அதில் ஃபுல்லாகவே வந்து ரெட் கலர் தான் வந்து லைட் போட்டு அப்படியே வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இங்கே நார்மலாகவே வந்து சைனீஸ் டெம்பிள் போனோம்னாலே இந்த மாதிரி ரெட் கலரில் தான் வந்து லைட் எல்லாமே இருக்கும். ஸோ அதனால இங்கேயும் வந்து அந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இதுவும் எனக்கு தெரிஞ்சு சைனீஸோட அந்த டெம்பிள் மாதிரி தான் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த லைட்டோட செட்டிங்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோன்னேயும் கலர் வந்து லைட்டாக வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்குது. அதை பார்த்தோன்னே தாரிகா வந்து லைட்டு ரெட் கலர் லைட்டு ஸ்டாரு அந்த மாதிரிலாம் வந்து சொல்லி என்னையும் நவீனையும் கூட்டிகிட்டு போய் அதெல்லாம் வந்து காமிச்சிட்டு அழகாக வந்து பண்ணிகிட்டு இருந்தா. அவளுக்கு வந்து அந்த ரெட் கலர் லைட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் போல். அதனால் கூப்பிட்டு ஒரு மாதிரி வந்து ரியாக்ஷன் பண்ணிகிட்டு இருந்தா. ஸோ இவ்வளோ தான் வந்து அந்த இடத்துல இருந்துச்சு. ஸோ ஃபுல் வியூ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான். முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு கேட் மாதிரி வந்து கொஞ்ச நேரம் நவீன் வந்து அவங்க எல்லோரும் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ பேசி முடிச்சுட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு. ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா பிளான் பண்ணது அந்த ஃப்ளவர் ஷோ பார்க்கலாம் அப்படின்னு தான் வந்து பிளான் பண்ணி வந்தோம். பட் ஆனால் அங்கே போக முடியல. கடைசியாக வந்து இந்த இடத்த தான் ஃபுல்லாக வந்து பார்த்தோம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. பட் இருந்தாலுமே வந்து டைம் வந்து சூப்பராக வந்து போச்சு. நல்லா வந்து ஸ்பெண்ட் பண்ணோம், ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த இது விட்டு வெளியில் வரும்போது நல்லா வந்து இருட்டாயிருச்சு. அந்த பிரிட்ஜில் எல்லாமே வந்து லைட் எல்லாமே வந்து போட்டாங்க. சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா அந்த வழியாக தான் வந்து வரணும். அப்போ இன்னுமே வந்து சூப்பராக இருந்துச்சு அந்த லைட்டோட அந்த பிரிட்ஜை வந்து பார்க்கும்போது. ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கும் வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னொரு வ்ளாகில் பார்க்கலாம். பாய்.